ஜெம் ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் யூடியூப் சேனல் வாயிலாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் வருஷத்துல சனி பெயர்ச்சியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி, தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 மணியளவில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியில சிம்ம ராசிக்கு, சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். அஷ்டம சனி என்ன செய்யும்? வெறும் கெடுதல் மட்டும்தான் செய்யுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன்னு அழைக்கப்படுகிறார். கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள். எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் கிடைக்க செய்பவர் சனி பகவான். சனி பகவானுக்கும் சிம்ம ராசியின் அதிபதி சூரியனுக்கும் தந்தை மகன் உறவு. சூரியனும் சனியும் கடும் பகை கிரகங்கள்னு சொல்லப்பட்டாலும் இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஜோதிட ரீதியா கோச்சார வேதை என்பது கிடையாது. கோச்சார வேதைன்னா என்னன்னு இன்னொரு தனி வீடியோல சொல்றேன். சுருக்கமா சொல்லணும்னா வேதை என்பது தடையை குறிக்கும். அதாவது தந்தை மகனுக்கு என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் எந்த ஒரு தந்தையும் தனது மகனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்க மாட்டார். அதே மாதிரிதான் மகன் என்னதான் தந்தையை வெறுத்தாலும் அவருடைய வாழ்வுக்கான ஆதாரம் தந்தை என்பது அவருக்கு தெரியும். ஆக சனி பகவானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியே உங்களை அழைத்து செல்வதற்கான அமைப்புல மாறி இருக்கும். பொதுவாக சிம்ம ராசியில பிறந்தவர்கள் எம்பெருமான் சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள். ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய கடந்த ஜென்மங்கள்ல சிவனுக்கு தொண்டு செய்தவர்களே சிம்ம ராசியில் பிறக்க முடியும். இது காலபுருஷனின் இதயத்தை குறிப்பிடக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்மத்திற்கு பகலில் வலு அதிகம். சிம்மத்தில் பிறந்தவங்க மகா தைரியசாலைகள், அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள். ஆனா தேவையில்லாம கோபம் வராது. இவங்க கோபப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நேச்சுரலாவே தெய்வ பக்தி அதிகம். சிம்ம ராசிக்காரர்கள் கலா ரசிகர்கள். மற்றவங்களுக்கு நல்லதை செய்ய போய் இவங்க கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை புகழ்ந்து பேசினாலே போதும், காரியங்களை எளிதில் சாதித்து விடலாம் என புகழுக்கு மயங்கக்கூடியது சிம்மராசி. வீண் சண்டைக்கு போகாதவர்கள் என்றாலும் வந்த சண்டையை விடாமல் 2ல் 1 பார்த்துருவாங்க சிம்மராசிக்காரங்க. அதுவும் தனக்கு வந்த இடையூறுகளை வேரோடு களைந்த பின் தான் இவங்களுக்கு நிம்மதி. சிம்மராசி ராஜராசி. அரசாங்க தொடர்பு, அதிகாரத்தை விரும்பும் ராசி சிம்மராசி. பெரும்பாலும் தங்களுக்கு எல்லா விதத்திலும் சிம்மராசிக்காரர்கள் தங்களுக்கு நிகரான ஆட்களுடன் தான் பழகுவார்கள். தன் நிலைக்கு கீழ் உள்ளவர்களை உபயோகப்படுத்திக் கொள்வார்களே தவிர நட்பு பாராட்ட மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் மன்னிப்பு கேட்காத குணமும் இவர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட குணநலன்கள் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அஷ்டம சனியானது 7.5 சனிக்கு நிகரான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எல்லாராலும் கொஞ்சம் பயமா பார்க்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாகும். அஷ்டம சனி சிம்ம ராசியில் யாருக்கு பாதிப்பு அதிகம், யாருக்கு குறைவான பாதிப்பு, யாருக்கு பாதிப்பே இல்லாமல் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சிம்ம ராசிக்கான பலனை பார்ப்பது நல்லது. ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆட்சி உச்சம் என்ற அமைப்பில் அமர்தல் அல்லது குருவுடைய பார்வை, ஒளி கிரகமான சுக்கிரனின் தொடர்பு, வளர்பிறை சந்திரனின் தொடர்பு போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு 7.5 சனியோ அல்லது அஷ்டம சனி பாதிப்புகளோ அவ்வளவாக பிரச்சனைகளை கொடுப்பதில்லை. யாருக்கு பிரச்சனைன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அல்லது லக்ன அதிபதி வலுவில்லாமல் இருந்து நீசம் பெற்ற சனி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது பகை வீடுகளில் பாவகர்த்தாரி தோஷங்கிற அமைப்புல சனி பகவான் அமர்ந்திருந்தாலோ, அப்புறம் செவ்வாய் ராகு கேது இவங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலோ தான் 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியில கொஞ்சம் பாதிப்பு அதிகமா ஏற்படும். அது தவிர ஒருவருடைய ஜாதகத்துல பூர்வ கர்மாவை குறிக்கக்கூடிய, பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 5ஆம் இடமும், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய, புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 9ஆம் இடமும், கர்மாவை குறிக்கக்கூடிய 10ஆம் இடம் ஆக 5, 9, 10ஆம் இடங்கள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் 7.5 சனி அஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை கொடுப்பதில்லை. இந்த அமைப்புல சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு சனி உச்சமாகவோ ஆட்சியாகவோ சுப கிரக தொடர்புகள் இருந்தும் 5ஆம் இடம் வலுப்பற்றதாகவும் இருந்தால், 10ஆம் இடம் 9ஆம் இடம் வலுப்பெற்றிருந்தால் அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே சமயம் பலன் சொல்லும் பொழுது சனி பெயர்ச்சிக்கு சனி பகவானை மட்டும் பார்த்து பலன் சொல்வது ஒரு தவறான செயல். நிறைய ஜோசியர்கள் இந்த தப்பை செய்யறாங்க.
சனி பயிற்சி ஆனாலும் அதனைத் தொடர்ந்து மற்ற கிரகங்களான ராகு, கேது, குரு பகவான் இவர்களுடைய பெயர்ச்சியும் பார்த்துட்டு ஜாதகர்களுக்கு ஒரு கூடுதலான கலவையான பலன்கள் அமையும். அதையும் நம்ம சொல்லணும். அந்த அமைப்புல 2025 மார்ச் மாசத்துக்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடந்தாலும், சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிகழக்கூடிய கோச்சார குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் சென்று லாப குருவாகவும், கோச்சார ராகு சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இருந்து திருமணம், குழந்தை பாக்கியம், வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பு போன்ற நல்ல பலன்களும் கிடைக்கும். அந்த அமைப்புல சனி பயிற்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்து கடும் மன அழுத்தம், அவமானம், மரியாதை குறைவு போன்ற பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்ற பயம், வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வோமோ என்ற அச்சம், ஆரோக்கியத்திற்கு ஏதாவது ஆயிருமோ என்ற பீதி இதெல்லாம் இருந்தாலும், கோச்சாரத்தில் ராகு திருமணம் மற்றும் 2வது குழந்தைக்கான ஸ்தானமான 7ஆம் இடத்திலும், லாபத்தை ஏற்படுத்தும் ஸ்தானமான 11ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு நல்ல பலன்களையும் கலந்தே கொடுப்பார்கள். அஷ்டம சனி காலங்கள்ல சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழக்குகள் வந்து தொந்தரவு கொடுத்தாலும், நீங்க நியாயமா இருக்கும் பட்சத்தில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சூழல் உருவாகும். மேலும் அஷ்டம சனி காலங்கள்ல உடல் ஆரோக்கிய பாதிப்பு, மருத்துவமனை செலவுகள், சில விபத்துகள், மன அழுத்தம் இவையெல்லாம் வந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் வலுவா இருக்கும் பட்சத்தில் இதை தாண்டி ஈஸியா கடந்து விட முடியும். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியை சமாளிக்க சில பரிகாரங்கள் இந்த வீடியோவுடைய கடைசி பகுதியில் கொடுத்திருக்கேன். முதலில் பலன்களை பார்த்துட்டு பிறகு பரிகாரத்துக்கு செல்லலாம். சனி பயிற்சிக்கு பிறகு தொழில் சற்று மந்தமாக இருந்தாலும் லாபம் இருக்கும். சில சிம்மராசிக்காரர்கள் புதிதாக மார்க்கெட்டிங் ஏஜென்சி வைப்பது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகளில் பிஸியா இறங்கிடுவீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசி சிம்ம லக்ன மாணவர்களுக்கு குறிப்பாக 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய தடைகள் இல்லை. நார்மலாகவே அவரவர் ஜாதகத்திற்கு எடுக்க வேண்டிய மதிப்பெண்கள் உங்களுக்கு தானா வந்துடும். சனியோ கேதுவோ உங்களுடைய படிப்பிற்குரிய ஸ்தானத்தை பார்த்து பெரிய அளவில் பாதிப்புகளை இந்த சனி பயிற்சியில் ஏற்படுத்தாததால மாணவர்கள் நீங்க நினைத்த மாதிரி படித்து எதிர்பார்த்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற, கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்ன மாணவர்களுக்கு நல்ல செய்தியாக அஷ்டம சனி நடந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். ஆனால் அஷ்டம சனிக்கான பலன், அதாவது உங்களுக்கான மன அழுத்தம், வேலையை வாங்குறதுக்கான ஒரு போராட்டம், எதிர்பார்ப்பு இதெல்லாம் கொடுத்து அதற்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் ஏற்படும். எனவே நீங்க அந்த போராட்டம், மன அழுத்தத்தையும் தாங்குவதற்கான மனோதைரியத்தை இறை வழிபாடுகள் மூலம் வளர்த்து கொள்ள வேண்டும். சனி பயிற்சிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சி, அதாவது மே மாதம் நிகழக்கூடிய குரு பயிற்சி தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து புதிய முயற்சிக்கான, புதிய தொழில் தொடங்குவதற்கான ஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதனால அஷ்டம சனி வந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் தடங்கலாக வாய்ப்புகள் குறைவு, வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உங்களுடைய தொழிலுக்குரிய ஸ்தானமான 10ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்தாலும், தொழில் மந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தை ஓரளவுக்கு சீராக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குரு பகவான். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய தொழிலில் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். குறிப்பா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நண்பர்கள் மேல அதீத நம்பிக்கையை வைக்கக்கூடிய காலம் இந்த ராகு பெயர்ச்சி. 7ஆம் இடத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய ராகு இந்த சிந்தனையை கொடுப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மேல் அதிக நம்பிக்கை வைத்து பணத்தை முதலீடு செய்வதை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் நண்பர்கள் மூலம் ஏற்படக்கூடிய அவமானத்தை குறைக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிய பதவிகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான இடங்கள்ல உங்களுக்கு நடந்துரும். வருகிற சனி பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு, குறிப்பா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டிருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கக்கூடிய காலமா இருக்கு. கோச்சாரத்துல குரு பகவான், கோச்சார சனி பகவான், கோச்சார ராகு பகவான் ஆகிய 3 கிரகங்களும் 2025 மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய பஞ்சமஸ்தானம், அதாவது 5ஆம் இடத்து தொடர்பில் வருவதால் பங்குச்சந்தை முதலீடுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வகையில் இருக்கும். பங்குச்சந்தைன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எனவே பங்குச்சந்தை பலன் எல்லா சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் பொதுவானதல்ல, கவனமா இருக்கணும். அரசு வேலையில் இருக்கிறவங்க, தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு குறையும். சிலருக்கு உங்ககிட்ட இருந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குறைச்சு மற்றவர்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பும் வரும். அதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. அதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓய்வாக நினைத்து உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் செஞ்சுக்குங்க.
வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கங்க. பதவி உயர்வு என்று பார்க்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரும்னு சொல்ல முடியாது. எனவே அவரவர் ஜாதகத்தில் தசாபுத்தி வலுவா இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில இருந்துகிட்டே சைடு பிசினஸ் செய்ய நினைக்கும் சிம்மராசி அன்பர்கள் தாராளமா புதிய முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுக்கு கோச்சார குரு மற்றும் ராகு பகவானின் ஆதரவு நன்றாக இருக்குது. அதனால உங்களுடைய முயற்சிகள் சரியான பாதையில் செல்லும் அமைப்பு ஏற்படும். குறிப்பா உங்களுக்கு வேற்று மொழி பேசும் நபர்கள், ஃபாரினர்ஸோ அல்லது வேற ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸோ நல்ல லாபமோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில இருந்து கொண்டே சைடு பிசினஸ் செய்ய நினைக்கும் சிம்மராசி சிம்ம லக்ன நண்பர்கள் உங்களுடைய அலுவலக சட்ட திட்டங்களுக்கு, அதாவது கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு சைடு பிசினஸ் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகே செயல்படுங்க. 2025ஆம் வருட சனி மற்றும் குரு பயிற்சிக்கு பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் திருமணம் அல்லது வேற ஏதாவது சுப காரியங்கள் நிச்சயம் நிகழும். சில சமயம் சொத்துக்களை விற்று கூட சுபகாரியங்கள் செய்யும் அமைப்பு உள்ளது. சனி, குரு மற்றும் ராகு பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு ஏற்படுவதால் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் பிரச்சனையாக உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு IVF அல்லது IUI மூலம் ட்ரீட்மெண்ட் எடுக்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மருத்துவருடைய ஆலோசனைப்படி குழந்தை பிறக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே நீங்க இதை செய்யலாம். உங்கள் குழந்தைகளின் கல்விக்குரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சனி தான் இருக்கும் இடத்திற்கு நன்மை செய்வார். எனவே உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சனியின் சஞ்சாரம் என்பதால் கொஞ்சம் மெதுவான முன்னேற்றம் தான் இருக்கும், ஆனால் நிச்சயமாக முன்னேற்றம் உண்டு. சேமிப்பு மற்றும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான காலகட்டம். சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி உங்கள் லாபஸ்தானத்திற்கு வலு சேர்ப்பதாக அமைவதால் உங்களுடைய முதலீடுகள், குறிப்பாக போஸ்ட் ஆபீஸ் பத்திரங்கள், பேங்க் FD, மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கங்க. சனி பயிற்சிக்கு பிறகு சில சிம்மராசிக்காரர்கள் புதிய 2 வீலர்ஸ், புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். ரியல் எஸ்டேட் சேல்ஸ் உங்களுடைய செவ்வாய் மற்றும் 4ஆம் அதிபதி நிலையை பொறுத்து முன்னேற்றம் அடையும். சிம்மராசி அன்பர்களின் ராசியிலேயே சனி பயிற்சிக்கு பிறகு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நடுத்தர வயதுள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு என சிக்கியிருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் 5, 11ஆம் இடங்களுக்கு தொடர்புக்கு வருவதால் வழக்கில் இருக்கும் வீரியம் குறைந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள நிலைமையை பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வழக்குகளை கையாளும். பரிகாரம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது அஷ்டம சனியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த தலையாய முதன்மையான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு சென்று வருவது. சபரிமலைக்கு மாலை போடவிருக்கும் சிம்மராசி அன்பர்கள் கருப்பு நிற வஸ்திரம் முடிந்த அளவு அணிந்து கொள்வது உங்களுக்கு அஷ்டம சனியின் தொந்தரவுகள் இருந்து பாதுகாப்பை அளிக்கும். சபரிமலை போயிட்டு வந்ததுக்கு பிறகும் கூட முடிந்த அளவு சனிக்கிழமைகள் மற்றும் வியாழக்கிழமைகளில் கருப்பு வஸ்திரம், கருப்பு நிறம் கலந்த உடைகள் அணிவது அஷ்டம சனியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை குறைக்கும். அது ஏன் வியாழக்கிழமைன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்வதால் இந்த வியாழக்கிழமையிலும் கருமை நிற உடைகள் அணிவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் சிம்ம ராசி அன்பர்கள் உச்சி பிள்ளையார் வழிபாடு, உதாரணத்துக்கு திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையார் வழிபாடு, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள உச்சி பிள்ளையார் வழிபாடு, அல்லது உங்கள் ஊரில் உள்ள உச்சி பிள்ளையார் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு கேது பகவானால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மன நெருக்கடியை குறைக்கும். மேலும் பிரதி மாதம் தவறாமல் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு உங்களுடைய அஷ்டம சனிக்கான அற்புத பரிகாரமாகவும் இருக்கும். ஏனெனில் கால பைரவர் சனி பகவானின் குருநாதர். எனவே சனி பகவான் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்துல வர்றதுனால தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல சனியின் குருநாதர் மற்றும் ராகுவின் அதிதேவதையான கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அஷ்டம சனியின் வீரியத்தை குறைத்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரதி வாரம் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் அல்லது எள் தீபம் இடுவதும், வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு 11 நெய் தீபம் இட்டு வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நவகிரகங்களின் நன்மையான சஞ்சார பலன்களை பெற்றுத்தரும். சிம்மராசி நேயர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.